வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வாங்க முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் பச்சை மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 4 பல் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு முழு சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போ எல்லாத்தையும் இது மிக்ஸி ஜாடியில் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜீரகம். இதை இப்போ நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வரேன். இது கூட இந்த ஒரு இப்படி கொத்தமல்லி இலை. கடாய் சூடானோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடாய் சூடானோடனே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வளர்ந்து வரட்டும், பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா எப்படின்னு சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வெங்காயம் பொறுமையாக வதங்கட்டும். இந்த முட்டை தொக்கை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள். வெங்காயம் பாருங்கள் நல்லா இதுமாரி பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அப்போ தான் கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளியும் வெங்காயமும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா மஞ்சிச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், சில்லி பவுட்ரு. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா அது வதங்கி வரணும். கொஞ்சம் கூட அந்த கிரேவியோட தன்மை மாறாமல் போகணுன்னா அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மசாலா நல்லா வதங்கணும் எண்ணெயில். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. இந்த கிரேவியை நம்ம வதக்கலை, இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம வதக்கலை. அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வரணும், பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் முழுமையாக இந்த அளவுக்கு இந்த கிரேவி நல்லா கலர் மாறி நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேவையான அளவு, எனக்கு கொஞ்சமாக கிரேவி போதும், அதனால நான் தேவையான அளவு, எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வெந்து கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னும் கிரேவி நல்லா கொதிக்கணும், கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிரேவி இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து திக்கான கிரேவி போதும். உங்களுக்கு வந்து திக்கான வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து அவிச்ச முட்டை இதில் போட்டு சேர்க்கறதுனால எனக்கு இந்த மாதிரி கிரேவி டெக்ஸ்சர் போதும். நீங்கள் இதில் வந்து முட்டை தான் போடணுன்னு இல்லை, அவிச்ச பயிர் வகைகளும் சேர்த்துக்கலாம், நல்ல காய்கறிகளை கூட சேர்த்து இதை செய்யலாம். நார்மலான ஒரு சிம்பிளான கிரேவி தான். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முட்டையை இதை கூட சேர்த்துக்கிறேன். திருப்பி போடக்கூடாது, ஏன்னா திருப்பி போட்டால் உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வந்து கீழே விழுந்துடும், அப்புறம் அது நல்லா இருக்காது. இப்படியே வைங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு அது மேலே அள்ளி இப்படி கிரேவி இப்படி ஊற்றுங்க. சிம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும், கிரேவி இந்த மாதிரி இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து சுண்டி வரட்டும், இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கிங்க. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சூடான சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும்போது அப்படி அருமையாக இருக்கும். எக் ரைஸில் கூட சாப்பிட்லாம், புலாவில் சாப்பிட்லாம். புலாவுக்கு கூட இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாய்.